சிறப்பு பெற்ற ஞானசம்பந்தருக்கு முக்கியமான ஒரு சிறப்பு, ஒரு திட்டப்பாங்கோடு எல்லா பதிகத்தையும் பாடியவர். சில பதிகங்கள் நமச்சிவாய பதிகத்தில் அப்படி இருக்கார். மற்ற பதிகங்களில் 7 பாடல் அந்த தலத்தினுடைய இயற்கை எழில. இப்போ பாருங்கள், மயிலாப்பூர் பதிகத்தை எடுத்து, இந்த ஊர், இந்த அழகு, இந்த இயற்கை வளம், இந்த ஊருக்கு தலத்துக்குரிய பெருமையெல்லாம் 7 பாட்டில் சொல்லுவார். 8வது பாட்டு வந்த உடனே எல்லா பதிகமும் ராவணனை பற்றி சொல்லுவார். கைலை மலை எடுக்க ஆற்ற மாட்டாத ராவணன், ராவணனுக்கு ஒரு குட்டு. 9வது பாட்டு வந்த உடனே அடிமுடி தேடிய கதையை எல்லா 9வது பாட்டிலையும் சொல்லுவார். 10வது பாட்டில் அன்றைக்கு இருந்த காலச்சூழல் நல்லா கவனிக்கணும். இப்போ நாம் காலம் கடந்துவிட்டோம், 2025 இருக்கிறோம், சன்மார்க்கத்துக்கு வந்துவிட்டோம், சமய பொதுமைக்கு வந்துவிட்டோம். அன்றைக்கு இருந்த பெரிய போராட்டத்தில் 10வது பாட்டு எல்லா பதிகத்திலையும் 10வது பாட்டில் சமண பௌத்தர்களுடைய தத்துவங்களை மறுத்து பேசுகிறது. கொஞ்சம் கடுமையாகவும் இருக்கும். 11வது பாட்டில் நான் முன்பே சொன்ன போல இந்த 10ஐயும் படித்தால் வரக்கூடிய பயன் ஆணையிட்டு சொல்லுகிறார். இவற்றையெல்லாம் நாம் அவர் இதில் பார்க்கலாம்.